simple about same classes about the CA final. CA final AFM May 2026 நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் வந்து கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பான எக்ஸாமினேஷன் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் பேஜ் சினாரியோ நம்ம பார்க்க போகிறோம். நியூ கெம் லிமிடெட், a leading chemical manufacturing firm based in Telangana, is evaluating the installation of new generation of solar power plant to meet the energy need of this primary manufacturing unit. This initiative is part of Newchem's long-term sustainability and cost reduction goals. The total cost of installing the solar plant is 3.2 crore. Based on the current state electricity tariffs, the plant is projected to generate savings in electricity expenses of 25 lakhs per year in perpetuity. However, there is regulatory uncertainty. A new state government is expected to take office in 1 year, and it is anticipated that electricity tariffs will be revised. Based on industry analysis, annual savings from solar plant could change one of two possibilities. What is that? Scenario 1, low savings could decrease to 15 lakhs per year in perpetuity, and scenario 2, high savings could decrease to 40 lakhs per year in perpetuity. The company's weighted average cost of capital is 9.5%, and the current risk-free rate of return based on 10-year government bond is 6.5%. From the information given above, choose the correct answers to the questions 4th to 6th. சரி, ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு என்ன பண்ணலாம்னா, நியூகெம்ன்ற ஒரு சோலார் பவர் பிளான்ட் நிறுவனம் வந்து என்ன செய்யுது, ஒரு பவர் பிளான்ட் அமைக்க திட்டமிடுது. அதுக்காக முதலீட்டு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா 3.5 கோடி, சரி 3.2 கோடி. சரி, வருடாந்தோறும் மின்சார செலவு வந்து சேமிக்கிறான்னு சொல்லுது 25 lakhs. இந்த சேமிப்பு என்றென்றும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பெர்பெச்சுட்டினா நீடித்த வாழ்வு இல்லையா, அப்போ நமக்கு எப்பவுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல் இந்த சேமிப்பு என்றென்று கிடைக்கும் போது வேக்சி வெயிட்டட் அவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க 9.5%. சரி, இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் கிவன்லோ, நியூகெம் லிமிடெட் பிளான் டு இன்வெஸ்ட் 3.2 crore today in solar power plant generating annual electricity savings 25 lakhs in perpetuity. The WACC is 9.5%. After 1 year, savings may change to 40 lakhs high or 15 lakhs perpetuity due to tariff revisions. Calculate NPV if invested today and NPV after 1 year in both scenarios, high and low value. So, இந்த நிறுவனத்திற்கு கிடைக்கும் சேமிப்பு என்றென்று தொடரும் வகையில் இதோட பெர்பெச்சுட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது, இதுக்கு ஆன்சர் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சின்ன விஷயம். இந்த கேஸ் சினாரியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல பாருங்க. கிவன் டேட்டா அப்படின்னு போது பார்த்தா சோலாரோட பிளான்ட் வந்து 3.2 crore தான் நம்ம கையில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. 3.2 crore. அதோடைய கரண்ட் சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25 lakhs பெர்பெச்சுட்டி இன் இயர் நம்ம சொல்லிடுறோம். வேக்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டட் அவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எடுத்தீங்கன்னா 9.5%. ரிஸ்க் ரேட் வந்து 6.5%. ரிஸ்க் ரேட் அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டு, அவன் சம்பளம் சொல்லியிருக்கான் இல்லையா, கவர்மெண்ட் பாண்டு கவர்மெண்ட் பாண்ட் 6.5% தான் எப்பவுமே இதாக வரும். 6.5 கவர்மெண்ட் பாண்ட். சரி, ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் ஒன்று ஹையாக 40 lakh போகலாம், அல்லது லோ சினரி 15 lakh வரலாம் அப்படின்றத இது கேள்வி. ஆஃப்டர் 1 இயர். ஸோ வாட் இஸ் அவன் என்ன கேட்குறான் அப்படின்றது தான் கேள்வி. கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்குறான், என்பிவி இஃப் இன்வெஸ்டட் டுடே அப்படின்னு கேட்குறான். இப்போ என்பிவி இன்வெஸ்டட் டுடே அப்படின்னா என்னன்னா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் பிவி, ப்ரெசன்ட் வேல்யூ. நெட் ப்ரெசன்ட் வேல்யூ தான் பிவின்னு சொல்கிறோம் இல்லையா. வாட் இஸ் கேஷ் ஃப்ளோ? வெரி சிம்பிள், 25 lakhs தெரிஞ்சு போச்சு. What is rate of interest? That is discounting rate, 9.5. Yes, 9.5. So you see how much? 25 lakhs.
divided by 9. So 263 lakh 15,789. 263 lakh 15. So you got answers 263 crore. So 263 lakhs. This simplify பண்ணா 2.63 crore. 2.63 crore. சரி கொஞ்சம் கரெக்டாக எழுதிடுங்க. புரியுதுக்கா சொல்லுங்க. அப்போ 2.63 crore. சரிதான். அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லியாச்சு இல்லையா? வாட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? என்பிவி கண்டுபிடிக்கணும். என்பிவி இஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட். வாட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ 263. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 3.2 crore. அப்போ உங்களுக்கு என்ன வருது? 2.63 மைனஸ் 3.2. ஸோ -57 is your answers. Yes, you got it. See, அப்போ உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் 57 3 வந்துருக்குதே. 57 2 வந்துச்சு. சாரி, டுடே -5.7 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ இப்போ உங்கள் ஆன்சர் வந்து பி அண்ட் சியாக தான் இருக்கணுன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சிச்சு. சரி, அதுக்கு அடுத்தது ஒரு ஆன்சர் இருக்குது. ஆஃப்டர் 1 year அண்டு 40% ஹை சினாரியோவே 15 lakhs லோ சினாரியோ நம்ம போட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே ரொம்ப ஈஸி. இப்போ 40% போட்டு பார்க்கலாம். 0.95. அடுத்தது 15%. 9.5. அப்போ 9.5 இங்கே போகணும். 9.5. இது 9.5 divided by 100. 0.95. 0.95. அப்போ 40 divided by 0.95. 421.05. into 15 divided by 0.095. 157.89. அப்போ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு வரலாம்? 4.21 1.257 கொண்டு வரலாம். மைனஸ் 3.23. அப்போ 4.21 மைனஸ் 3.20. ஸோ 1.01. ஸோ பாசிட்டிவிட்டி கிடைக்குது. இது வந்து 1.57 மைனஸ் 3.20. ஸோ மைனஸ் 1.63. இந்த இது ஹை, இது லோ. அப்போ நம்ம செக் பண்ணி பாருங்க. ஹை லோ 1.6263 பதிலாக 62 வந்துருக்கு இல்லையா? 663 1.1 6.3 0.57. இது 3 மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் எங்கே தான் வந்து நிற்குது. ஸோ யூ காட் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நீ இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது நம்ம வந்து லோ சினாரியோஸ் எப்படி எடுத்துன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஸோ இதுதான் சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வி கோ ஃபார் ஆன்சர் நம்பர் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் தான். எப்படி நம்ம கொஸ்டின் படிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும்ன்றது நமக்கு தெரியும். ஏன்னா எக்ஸாம் டைமில் நமக்கு புரியாது. அதனால் கொஞ்சம் இது கேர்ஃபுல்லாக தான் படித்தாகணும். போட்டு சம்முக்குள்ள போகலாம். நல்லா கவனிங்க. For new terms 3.2 crore solar plant, vaccine 9.5. After 1 year savings will be 40 lakhs. Happiness per question. Risk return is 6.5%. Using risk neutral valuation. Compute returns in both scenarios and risk neutral probability of high savings scenario. High savings scenario மட்டும்தான் கேட்குறான். அதாவது ரிஸ்க் நியூட்ரல் ப்ராபர்ட்டின்னு ஹை சேவிங் சினாரியோ. அடுத்து வந்து மற்ற வந்து லோ கேட்கலாம். நல்லா படிக்கணும். அப்போ திருப்பி ஒரு தடவை கணக்கு படிக்க. நியூ கெம்ஸ் 3.2 crore
plans சொன்னால் after 1 year savings will be 40 lakhs or 50 lakhs perpetuity. Risk rate is 6% using risk neutral valuation, compute returns in both scenarios and risk probability of high saving scenarios. High probability, risk neutral probability of high saving scenarios percentage ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து நீங்க both லோக்கும் ஹைக்கு எடுக்கிறீங்க. அப்ப இது கொஞ்சம் கஷ்டமா அப்படின்னு பார்த்தா ஃபார்முலா தெரிஞ்ச ஈஸி தான், வேற ஒன்றும் கிடையாது. ரிட்டர்ன் இன் ஹை சினாரியோ அப்படின்னு பார்க்குறோம். என்ன ஹை சினாரியோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ரிட்டர்ன் இன் ஹை சினாரியோ, இப்போ நீங்கள் ஹை சினாரியோ எடுத்து பார்த்தீங்களா இல்லையான்னு பாருங்க. வாட் இஸ் யுவர் ஹை சினாரியோ? திஸ் இஸ் யுவர் ஹை சினாரியோ. இந்த ஹை சினாரியோவுடைய ரிட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.21 இல்லையா? 4.21 நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? 3.20. அப்போ 3.20க்கு 100% என்னன்னு பாருங்க. நான் 4.21 ஹை வந்துருச்சு, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணது எவ்வளோ? 3.2 வந்தது. ரிட்டர்ன் எனக்கு 1.01. இது எவ்வளோக்கு வந்துச்சுன்னா 3.20க்கு வந்துச்சு. அப்போ 31.5625 இதுதான் என்னுடைய ஹை சினாரியோ ரிட்டர்ன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் எல்லாத்துக்கும் தெரியாது. 31.5625. அப்போ 56 ரெண்டு வருதே, ஏவும் வருது சியும் வருது. அப்போ ஆன்சர் வந்து ஏ அண்ட் சிக்குள்ள தான் அடங்கி இருக்குது இல்லையா? சரி, அது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வி காட் the answers. High scenario உடைய percentages you got it. இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரிட்டர்ன் இன் லோ சினாரியோ அது நம்ம கண்டுபிடிக்கணும். ஹை சினாரியோ கண்டுபிடிச்சா லோ சினாரியோ கண்டுபிடிக்கணும். இப்போ லோ சினாரியோ உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு? இங்கே 1.57 இருந்துச்சு இல்லையா? அப்போ 1.57 அது 1.58 minus 3.20 divided by 3.20 into 100. So you can see 1.50 minus 3.20 into 100 divided by 3.2. So minus again I tell you 1.58 sorry 1.58 minus 3.2 minus divided by 3.2 into 100. So minus 50.62563 போடலாம். minus 50.63 போடலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அப்போ மைனஸ் அப்போ 31 மைனஸ் ஆன்சர் எங்கே தான் இருக்குது? பி அண்டு 31.56 ஏ அண்ட் சியில் தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஏ அண்ட் சியில் 50.63 ரெண்டாவது ஆன்சர்ஸ் வந்துச்சு. அப்போ பாருங்க, இது ஏவும் சியும் ஹை அண்ட் லோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ இதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஏ அண்ட் சியில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா? அடுத்து நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ரிஸ்க் நியூட்ரல் ப்ராபபிலிட்டி, இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணுமே. எஸ், இப்போ ரிஸ்க் நியூட்ரல் ப்ராபபிலிட்டியோடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ வில் கெட் அன் ஆன்சர்ஸ். ஸோ யூ காட் ஆன்சர்ஸ். ரிஸ்க் ரிட்டர்ன் 6.5%, ஹை ரிட்டர்ன் 31.56 and low return 50.63 minus. So you got everything, but answer is still pending. So how do we find out the answer? That is a great question, but we are still confusing in this. So the probability ratio நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படி சார்? How do we get an answers from this? So everything is okay except this answers, because the risk neutrality formula வந்து நமக்கு உடனே ஈஸியாக நமக்கு கிடைச்சிடாது. Formula you must prepare, you must write. What is a formula? There is a formula. Yes. What is Q? That is R F minus R H minus RL. See, the same concept ப்ராபபிலிட்டிக்கு நம்ம போடும் பொழுது, நம்ம ஒரு ஃபார்முலா நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரிஸ்க் நியூட்ரல் ப்ராபபிலிட்டி நம்ம மேனேஜ் பண்ணும்போது நம்ம ப்ராபபிலிட்டியோட லோ ரேஷியோ வேணும். அப்போ என்ன செய்வோம்னா, இந்த ஆறு கொடுத்துருவோம், டி மைனஸ் யூ மைனஸ் டி கொடுக்கும். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன்.
இல்லைங்களா? ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கும் போது டி டவுன் அப்பு, டவுனு அப்பு, அதே தான் இங்கே லோ ஹை, டவுன் அப்பு, லோ ஹை, லோ ஹை, சேம் கான்செப்ட் தான். அப்போ ரிஸ்க் நியூட்ரல் ப்ராபபிலிட்டி வந்து 6.5 எனக்கு கிடைச்சிருச்சு. மைனஸ் வாட் இஸ் டவுனு, டவுன் இஸ் டவுன் தான், எவ்வளோ தான் 50.63 தான். வாட் இஸ் யூ, யூனா அப்பு, அப்பு எவ்வளவு 31.56 மைனஸ் மைனஸ் எவ்வளோங்க 50.63. So you get it answers. See that, but minus into minus plus ஆயிரும். அப்போ 31.56 plus 50.63 அப்போ 82.19 இங்கே வந்துடும். மேலே என்ன வரும், இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 50.63 ப்ளஸ் 6.5, அப்போ மேலே 57.13, 57.13 ப்ளஸ் 82.19, 69.5. So this is the probability of which down get a high. இங்கே டவுன் வந்தால் இங்கே ஹை தான் வரும். அப்போ ப்ராபபிலிட்டி வந்து இது ஹை தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ஏன்னா அவன் என்ன கேட்டுக்கிறான், ரிஸ்க் நியூட்ரல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹை சேவிங் ரேஷியோ தான் கேட்டுக்கிறான். அப்போ திஸ் இஸ் ஹை, திஸ் இஸ் ஹை. புரியுதுங்களா? 69. இப்போ லோ கிட்டது என்ன வந்திருக்கும் 66.5. இங்கே என்ன வந்திருக்கும் ஆர்டி போல ஆர்யூ இல்லையா, யூடி வந்திருக்குமா, ப்ராபபிலிட்டி தானே, இதுக்கு மைனஸ் தானே வரும். ஸோ அதனால் அதை பற்றி கவலையப்பட வேணாம். ஸோ ஹச் போட்டு ஆர்டி மைனஸ் யூடி, ஆர்டி மைனஸ் யூடி. சி இது வந்து ஹையஸ்ட் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம், ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இது. ஸோ அப்போ உங்களுக்கு யூ வில் கெட் an answer 69.5. அப்போ 69.5 வந்துச்சு. ஸோ இப்போ ஏ இஸ் a correct answer I think. So the correct option is they have given you A. Sometimes we are confusing sometimes. ஏன்னா இதை நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க கூடாது. ஏன்னா எல்லா டைமும் வந்து ஆன்சர் இப்படியே வந்துன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் லோ ப்ராபபிலிட்டிக்கு நம்ம போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ராக்டிக்கல். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் கோ ஃபார் a sixth one. Newcom can invest 3.2 crore in solar plant today or wait 1 year when savings will be 40 lakhs of illness perpetuity using neutrality probability 69.5 high. Compute PV ratio opinion wait in 1 year. Discount rate free vaccine. அப்போ கேள்வி தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 69 வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஒன்று சொல்லிச்சு, லோ ப்ராபபிலிட்டி வந்து என்னென்னு பார்த்துருச்சு. லோ சினரியோ பார்க்கணும் -53, ஆனால் லோ ரிட்டர்ன் வந்துடும். அப்போ லோ ப்ராபபிலிட்டி வந்து 69.5 தான். அப்போ எப்படி பார்த்தாலும் 69.5 தான் வருது. சரி, the new can invest 3.2 crore in solar plants today or wait 1 year when savings will be 40 lakhs or 15 lakhs perpetuity using neutrality probability. Compute present value of options to wait 1 year discounted risk rate options. So in the sixth sum வந்து பார்த்தீங்கன்னா options to wait. Company will invest only if NPV is positive. அதான் திருப்பி சொன்னேன். Newcom can invest 3.2 crore in solar plants today or wait 1 year when savings will be 40 lakhs or 15 lakhs perpetuity using vaccine risk free using risk neutrality probability. Compute present value of options to wait 1 year, discount rate free and vaccine. அப்போ ஹை சினாரியோ என்பிவி வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 1.01. கம்பெனி வில் இன்வெஸ்ட், பே ஆஃப் எவ்வளவு 1.0. சரி, எப்படி சார் 1.01 வந்துச்சு அப்படின்னா
we have already find out that here high probability 40% போச்சுன்னா low scenario போச்சுன்னா NPV minus 1.62 company will not invest because என்னுடைய பே ஆஃப் வந்து குறையுது இல்லையா. ஸோ why should I invest low scenario நான் போக மாட்டேன். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப்டர் 1 year என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா expected value after 1 year I can 0.695 1.01 0.305 ஸோ 0.69 பாயிண்ட்னா இங்கே வந்து பாருங்க ப்ராபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம் ஹை ப்ராபிலிட்டி தான் நான். அப்போ ஹை ப்ராபிலிட்டி போனால் எனக்கு ஒரு ரூபா வருது இல்லையா. ஹை ப்ராபிலிட்டி போனால் எனக்கு ஒரு ரூபா வருது. ஸோ ஐ கேன் கோ ஃபார் தட். இஃப் இட் இஸ் லோ ப்ராபிலிட்டி மீன்ஸ் ஹை ப்ராபிலிட்டி 69 ரூபா 5னா லோ ப்ராபிலிட்டி கண்டிப்பாக எவ்வளோ தான் இருக்கும் 30.5 தான் இருக்கும். ஸோ அப்போ தான் 100 வரும் வேல்யூ. அப்போ இதை ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக லோ ப்ராபிலிட்டி 30.5 தெரிஞ்சு போயிடும். அப்போ சுட இன்வெஸ்ட் இன் ஹை ப்ராபிலிட்டினா ஹை ப்ராபிலிட்டி எனக்கு பாசிட்டிவ்னால நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். லோ ப்ராபிலிட்டி -1.62 வரனால ஐ வில் நாட் இன்வெஸ்ட். ஸோ வாட் இஸ் மை answer will be here 0.695 into 1.01. So this is my answer 70.23. This is the value after 1 year. So what is the discount rate? Discount rate அப்போ 1 year கழிச்சு எனக்கு 70.23 வருது அப்படின்னா அது present value எனக்கு சொல்லுங்க அப்படின்னா what is present value? The discounting rate தானே 1.605. அப்போ divided by 1.065 you get the answer 65.94. So 65.94. See இது வந்து discount at risk free rate. The discount vaccine போட்டிங்க என்ன வரும்? That is 70.23 divided by 1.095. So you get it 64.13. 64.1. So upper you get the answer here. You see the case scenario, what is the present value of risk free rate they have given you and the vaccine rate they have given you. So what is 65.94 and 64.14. After 70.23 68.50 இதான் வந்து உங்களுடைய present value அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. See, listen very carefully. So again I tell you 60 present value at the rate இப்போ வந்து வகுத்தோம் இல்லைங்களா. 70.23 அப்படின்றது 68.50. and the vaccine 68.50. So again I tell you present value of RF rate. RF rate நம்ம கண்டுபிடிச்சோம் இங்க 70.23. இது present value of எதுங்க risk free rate 70.23. அப்போ இது வச்சுனாவே கண்டுபிடிச்சோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேக்சின் தான் இருக்கும் அப்படின்றது 68.50 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 70.23 ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வேக்சின் 68.50 அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும். We can use this formula 70.23 divided by 70.23 divided by 68.50.
73.3 divided by 1.095. The perpetuity. Sorry, 70.23 divided by 1.095. So you can easily get the answers. So present value of vaccine, the exam option closest to given approach. So that's why we have taken 68.50. So that's why we have taken here. So that's all.